எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் மட்டும் பேச சொல்லியிருக்காங்க. எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா பெல் அடிக்க இங்கே இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே, குறித்த நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். இந்த மேடையில் இருப்பது மெய்ச்செலிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவதேவனுடைய ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். இந்த இலைகளுக்குள் பொதிந்திருக்கும் நடனத்தை கண்டுகொள்ளுவதற்காக எவ்வளவுதான் இந்த இலைகளை கைப்பற்றினாலும் இலைகளைத்தான் பற்ற முடிகிறதே ஒழிய அந்த நடனத்தை கைப்பற்ற முடியவில்லை என்ற தேவதேவனுடைய ஒரு கவிதை இருக்கிறது. ராஜா சாரனுடைய இசையை பற்றி சொல்லுவதற்கு இதைவிட பொருத்தமா வேற எந்த கவிதையும் இருக்க முடியாது. அந்த இசை அமைக்கப்பட்ட பிறகு அதை கூறு செய்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த ராகத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு, இப்படிலாம் செஞ்சிருக்காரு என்று எவ்வளவுதான் அதை அணுகி அணுகி சென்றாலும் அணுக முடியாத ஏதோ ஒன்று அந்த இசையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் என்னை போன்ற லட்சக்கணக்கான பேரை ராஜா சார் அவர்களினுடைய இசை மேதமைக்கு முன்னால் விம்மலோடு கைகூப்பி நிற்க வைத்திருக்கிறது. முதலில் தன்னுடைய வாழ்க்கையை படமாக எடுக்க அனுமதி தந்ததற்காக ராஜா சார் அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்துல கேமராக்கள் அதிகமாகவும் உட்கார்ந்திருப்பவர்கள் குறைவாக இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கைத்தட்டலன்னு நினைக்கிறேன். ஆனா கைத்தட்டலாம், பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் அவருடைய மியூசிக் ஒண்ணுதான் தெரியும். உலகத்தர இசை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த உலகத்தர இசை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ராஜா சார் இசை இங்க இருக்கு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். என்ன சார் எங்களை செய்யறீங்க? எங்களுடைய பயணங்களின் போது கூட இருக்கீங்க. யாருமே பகிர்ந்து கொள்ள முடியாத எங்களினுடைய வருத்தங்களின் கூடவும் சோகங்களின் கூடவும் எங்களினுடைய தாய்மடியாக உங்களினுடைய இசைதான் திரும்ப திரும்ப இருக்கிறது. அவமானங்களுக்கு நடுவில், துரோகங்களுக்கு மத்தியில், தோல்விகளின் இடையில் எங்கள் கண்ணிலிருந்து சிந்துகிற கண்ணீரை துடைத்து விடுகிற விரலாக உங்களினுடைய இசை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் கூட வந்து கொண்டிருக்கின்றது. முதல் காதல், முதலில் பிறந்த குழந்தை, முதல் பிரிவு, எல்லாத்துலேயும் நீங்கள் தான் சார். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதை விட எங்களுக்கு என்ன பெருமை இருந்திருக்க முடியும்? பிகாசோ என்கின்ற மகத்தான ஓவியரினுடைய காலத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த காலம் இந்த வருஷம் சோ இயர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை? அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம். த பிங்க் பீரியட் அண்ட் ப்ளூ பீரியட் என்று பிகாசோவினுடைய காலத்தை சொல்லுவார்களாம். ஏனென்றால் ஒரு கட்டம் வரையில் ரொம்ப பிங்க் ஷேடில் மட்டும் படம் வரைஞ்சிட்டு இருந்தார், இன்னொரு காலகட்டத்தில் ப்ளூ ஷேடில் படம் வரைஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தையே வருடங்களால் சொல்லுவதை விட பிங்க் பீரியட் ப்ளூ பீரியட்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அப்படித்தான். இளையராஜாவினுடைய காதல் பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இளையராஜாவினுடைய மெலடிஸ் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இளையராஜாவினுடைய ஆன்மீக பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த ஒரு சின்ன ஒரு கிட்டாரினுடைய ஒரு அதிர்வில் எங்களினுடைய உயிரையும் ஆன்மாவையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவ்வளவுதான். நாங்கள் இந்த பெரும் பேரு கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.